திருச்சிற்றம்பலம். நம்பி ஆரூரர் திருவடிகள் போற்றி போற்றி. சித்தத்து சிவன்பாளை வைத்திருக்கின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல பெருமானுடைய பெரும் கருணையினால் இந்த மாதம் மிக சிறப்பாக நாம் அனைவரும் சேர்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய குரு பூஜையை கொண்டாடுவதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. எல்லாம் வல்ல இறைவன் இன்ன உருவம், இன்ன நிறம், இன்ன நீளம், இன்ன அகலம் என்று யாராலும் கற்பனை செய்ய முடியாதவன். அவன் நமது கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அவனை நமது அருளாளர்கள் எல்லாம் கற்பனை கடந்த ஜோதி, கருணையே உருவமாகி என்று வர்ணித்து பாடுகிறார்கள். நமது கற்பனைகளுக்கெல்லாம் எட்டாத அந்த இறைவன் நமக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் கற்பனைகளை தோற்றுவிக்கின்றான். அதனை நம்பி ஆரூரர் கற்பனை கற்பித்த கடவுளை அடியேன் கழுமள வளநகர் கண்டுகொண்டேனே என்று சிறப்பித்து பாடுகின்றார். அவர் 99வது பதிகத்திலே திரு அஞ்சைக்களத்தில் வெறுத்தேன் மனை வாழ்க்கையை விட்டொழிந்தேன் விளங்கும் குலை காதுடை வேதியனே என்று பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்த பொழுது சிவபெருமான் 2000 தந்தங்களுடைய வெள்ளை யானையை திரு அஞ்சைக்களத்திற்கு அனுப்பினார். அது மட்டுமல்லாமல் அந்த வெள்ளை யானையோடு இந்திரன், மால், பிரமன் 33 கோடி தேவர்களை எல்லாம் அனுப்பி நிலைகட விண் அதிர நிலம் எங்கும் அதிர்ந்தசைய அறவொளி ஆகமங்கள் தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணெல்லாம் வந்து எதிர்ந்து இசைப்ப விண்ணுலகத்தவர்களும் மண்ணுலகத்தவர்களும் யாவரும் காணு வண்ணம் நம்பியாரூரர் திருக்கைலைக்கு செல்கின்றார். அப்படியாப்பட்ட சிறப்பு, அழைப்பு, வரவேற்பெல்லாம் சுந்தரருக்கே உரியது. அவர் சென்ற அந்த நன்னாளை ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் குரு பூஜையாக கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் சுந்தரர் குரு பூஜையை நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவதற்கு இறைவன் திருவுள் கூட்டியுள்ளார். இந்த குரு பூஜையில் சிறப்பாக இருக்கக்கூடியது என்னவென்றால் 10 அடி உயரத்திற்கு கைலாய மலையை அமைக்க இருக்கின்றோம். அதன் மேல் உச்சியில் மஞ்சம் வைத்து அந்த மஞ்சத்திலே சுவாமி அம்பாள் அலங்காரத்துடன் அமர்ந்த நிலையில் செய்து வைத்தல், கைலாயமலை அடிவாரத்தின் கீழ் ஓரத்தில் இருபுறத்திலும் அங்கே மஞ்சம் வைத்து நம்பியாரூரர் சேரபெருமானையும் அலங்காரம் செய்து வைத்தல், கைலாயமலைக்கு கீழே நடுவில் 10 அடிக்கு பூக்கோளமிட்டு 108 விளக்குகள் ஏற்றியும் இப்படியாக கைலாயமலையின் தோற்றம் மிக பிரம்மாண்டமான முறையில் அந்த மேடையில் சிறப்பாக அமைய இருக்கின்றது. நம் மன்றத்திலே படத்தை வைத்து திருமேனிகளை வைத்தெல்லாம் வழிபாடு செய்துள்ளோம். ஆனால் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குரு பூஜையில் கைலாயமலையை வைத்து வழிபாடுகள் செய்து நிகழ்ச்சியின் நிறைவிலே 6 நாட்டு வேளர் சத்திரத்தில் அடிவில் இருக்கக்கூடிய விநாயகர் சந்நிதியை அஞ்சைக்களமாக பாவித்து சாமி அம்பாள் ஐம்பொன் திருமணியை அதில் வைத்து யானை வாகனத்தில் நம்பியாரூரரும் குதிரை வாகனத்தில் சேரமான் பெருமானும் பூஜை செய்து கைலாய வாத்தியம் முழங்க மலர்கள் தூபி தூப தீபத்துடன் புறப்பட்டு நம்பியாரூரரை சேரமான் பெருமான் வலம் வந்து பின்பு இருவரும் கைலாயத்தை அடைந்த பிறகு சுந்தரர் வரலாறு சொல்லி பெரிய புராணம் பாடி நிறைவு பதிகமான தானணி முன்படைத்தான் பதிகத்தையும் பாடி நிறைவு செய்தல். அதன் பிறகு கைலாயமலையில் எப்படி நடந்ததோ அதுபோல் நாம் அமைத்த இந்த கைலாயத்தில் நம்பி ஆரூரர், சேரர், நந்தியார், ஈசர் வேடம் அணிந்து பெரிய புராணத்தில் உள்ள செம்மொழி சொற்களையெல்லாம் எடுத்து வசனமாக எழுதி திருவுரையாடல்கள் செய்து நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து இறுதியில் சேரமான் திரு கைலாய ஞான உலா இறைவன் திருமுன்பு அரங்கேற்றம் செய்து பிறகு இறைவன் நம்பியாரூரருக்கும் திருநீற்று மடலும் சேரருக்கு செங்கோலும் வழங்கி மேடையின் மேலேறி கைலாயத்திற்கு அருகில் நம்பியாரூரரும் சேரமான் பெருமானும் காட்சி கொடுத்த நிகழ்வு நடைபெறும். அதன் பிறகு சோடச உபச்சாரம் மகா தீபாரதனை நாம் யாவரும் காணும் வண்ணம் நிகழ இறைவன் திருவருள் கூட்டியுள்ளார். இந்த நிகழ்வாகப்பட்டது வருகின்ற 11/8/2024 ஞாயிற்றுக்கிழமை. இடம் 6 நாட்டு வேளாளர் அன்னதான சத்திர திருமண மண்டபம், நம்பர் 1, சந்நிதி தெரு, திருஆனைக்காவல், திருச்சிராப்பள்ளி. சரியாக காலை 5 மணிக்கு சிவபூஜை தொடக்கம்.
காலை 7 மணிக்கு சுந்தரர் திருப்பாட்டு முற்றோதுதல் நடைபெறும். காலை 10:30 மணி அளவிலே குத்துவிளக்கு ஏற்றுதல். காலை 11 மணிக்கு நம்பி ஆரூரரின் நலமிகு சிறப்புகள் என்கின்ற சொற்பொழிவு நடைபெறும். காலை 11:30 மணிக்கு நம்பி ஆரூரருக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெறும். மதியம் 3:30 மணி அளவிலே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அன்பர்களில் இறைவன் திருவருளால் ஒரு அன்பரை தேர்வு செய்து அவருக்கு 12 திருமுறை வழங்கப்படும். மாலை 4 மணிக்கு ஆன்மீக சிறப்பு அருளை வழங்குதல். மாலை 5:30 மணிக்கு நம்பி ஆரூரரும் அவரை தொடர்ந்து சேரமான் பெருமானும் கைலாயவாதியம் முழங்க தூப தீபத்துடன் மலர்கள் தூவி சுந்தரர் மண்டபத்திற்குள் வந்து வரலாறு சொல்லி நிறைவு பதிகம் பாடி நம்பியாரூர் இறைவனை தரிசித்தல். அதன் பிறகு சேரமான் பெருமான் திரு கைலாய ஞான உலா அரங்கேற்றம் செய்து நம்பியாரூரரும் சேரமான் பெருமானும் ஈஸ்வருடைய திருவருளில் கலத்தல். இந்நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி அனைத்து சிவனடியார் திருக்கூட்டமும் அனைத்து அடியார் பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து இறையருளை பெறுமாறு பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.